அனைவருக்கும் மிக முக்கிய ஒரு காரணியாக இந்த நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரமானது உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு விடயம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. இந்த நிலக்கரியினுடைய தட்டுப்பாடு உலகம் முழுவதும் ஏற்படும் பொழுது இலங்கை, இந்தியா உட்பட பல்வேறுபட்ட நாடுகள் இப்பொழுது இந்த மின்சார தடையினால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கின்றன. அதற்கு குறிப்பாக நிலக்கரியும் ஒரு காரணமாக மாறி இருக்கிறது. அது என்ன நிலக்கரி, நிலக்கரியினுடைய பயன்பாடு என்ன, அதனுடைய ஒட்டுமொத்த வரலாற்று கதையையும் தான் உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம். தெரிந்து கொள்வோம் நிலக்கரி என்றால் என்ன, அதனுடைய பயன்பாடு என்றால் என்ன என்பது. இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். நிலக்கரி கருப்பு தங்கமாக பார்க்கப்படுகின்ற இதனுடைய பயன்களை கேட்டால் உண்மையில் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். உலகம் தோன்றுவதற்கு முன்பே, குறிப்பாக மனிதன் உலகத்தில் வாழ தொடங்குவதற்கு முன்பே இயற்கையின் கொடையாக இந்த நிலக்கரி கூட தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். ஒரு காலகட்டத்தில் சூழலினுடைய மிக பிரதானமான ஒரு விடயமாக நிலக்கரி பார்க்கப்பட்டாலும் மனிதன் அதனூடாக பல்வேறுபட்ட விடயங்களை செய்து கொண்டேதான் இருந்தான். குறிப்பாக ஆரம்ப காலம் தொடக்கம் நிகழ்காலம் வரை நெருப்பு மூட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு மூலப்பொருளாக இந்த நிலக்கரி காணப்பட்டது. அதனூடாக இந்த நிலக்கரியை பெயர்த்தெடுத்து அதனூடாக மனிதன் பெற்ற நன்மைகள் என்பது அலாதியானதாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு காலகட்டத்தில் உலகத்தினுடைய மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த நிலக்கரியை பயன்படுத்திய பொழுது உலகம் முழுவதும் அது வியாபித்திருந்தது. நிகழ்காலத்திலும் கூட சீனாவில் அதிகமாக நிலக்கரி உற்பத்தியானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக இந்தியாவில் அதிகமான நிலக்கரி உற்பத்தி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் அதிகமான மக்கள் நிலக்கரியை தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மூன்று பிரதான நாடுகளும் தங்களுடைய மின்சார தேவையில் 70% பூர்த்தி செய்வதற்கு நிலக்கரியை மையமாக கொண்டே ஒட்டுமொத்த உற்பத்தி நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் கைத்தொழில் புரட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கும் கூட இந்த மின்சாரம் என்பது கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது நிலக்கரியினூடாக மின்சாரத்தை கையில் எடுத்து மனிதன் மிக வேகமாக செல்வதற்கு கூட அது ஒரு காரணமாக அமைந்திருந்தது. அதே நேரத்தில் பண்டைய கால சீனர்கள், தமிழர்கள் கூட இந்த நிலக்கரியை பயன்படுத்தி பல்வேறுபட்ட ஆயுதங்களை செய்திருந்தார்கள். இப்படியும் கூட நிலக்கரியினுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது, அதனுடைய மூலகங்களினுடைய பயன்பாடுகளை பார்க்கும் பொழுது ஆதி காலம் தொடக்கம் நிகழ்காலம் வரை இதனூடாக மனிதன் அடைந்த நன்மைகள், நாம் பெற்றுக்கொண்ட விடயங்கள் என்பது அலாதியானதாகவே பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இவைகளெல்லாம் முக்கியமான ஒரு காரணியாக இருந்தாலும் நிகழ்காலத்தில் இந்த சூழல் மாசடைதல், பருவநிலை மாற்றங்கள் தொடர்பாக பல விடயங்களை தொடர்ச்சியாக தடம் நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். இதனுடைய பிரதானமான காரணமாக சூழலை மாசுபடுத்தும் காரணிகளில் முதன்மையான காரணிகளில் ஒன்றாக இந்த நிலக்கரியை அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த COP26 பருவநிலை மாற்றத்தில் உலக நாடுகள் அனைத்தும் கலந்து கொண்டிருந்த பொழுது எப்படியாவது இந்த நிலக்கரி பயன்பாட்டை நீங்கள் குறைக்க வேண்டும் என்று இந்த சீனா, அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு அழுத்தம் கூட தெரிவிக்கப்பட்டது. இங்குதான் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது, நீங்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறீர்கள், நிலக்கரியை எப்படியாவது அதனுடைய பயன்பாட்டை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறும் பொழுது நிகழ்காலத்தில் நாங்கள் இந்த மின்சார தடையினால் காணப்படுவதற்கு கூட ஒரு காரணியாக இந்த நிலக்கரி என்பது காணப்படுகிறது. எப்படி இவைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது, உண்மையில் நிலக்கரியினுடைய வரலாறு தான் என்ன, நிலக்கரியினூடாக நாங்கள் அடைந்து கொண்ட நன்மைகள், தீமைகள் என்ன என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் அண்மையில் நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்பட்டது என்ற செய்தியை நாம் கேள்விப்பட்டோம். ஏன் இப்படி நடக்கிறது? இந்தியா மட்டுமல்ல, ஒரு நாட்டின் நிலக்கரி இருப்பு குறைவடைவதற்கு, மின்சார உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்படுவதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இவ்வளவு ஏன், நம் நாடு இலங்கையில் கூட அண்மையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் மின்சார துண்டிப்புகளுக்கு நிலக்கரி தட்டுப்பாடும் ஒரு காரணம் என்று கூறினால் உங்களால் நம்ப முடிகிறதா? இந்தியா, இலங்கை இந்த இரண்டு நாடுகளையும் விட்டுவிடுங்கள். இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நிலக்கரி என்பது எவ்வளவு முக்கியமானது என்பது உங்களுக்கு தெரியுமா? நிலக்கரி ஏன் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகிறது என்பதற்கான காரணமாவது உங்களுக்கு தெரியுமா? இந்த விடயங்கள் அனைத்தையும் இன்றைய தடம் நிகழ்ச்சியில் நிலக்கரியின் வரலாற்றோடு சேர்த்து ஒரு முழுமையான அலசலில் நாம் ஈடுபடலாம். நிலக்கரி உலகத்தின் இயக்கத்திற்கு மிகவும் அவசியமான இயற்கை வளங்களில் ஒன்று. சொல்லப்போனால் இந்த நிலக்கரி இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் பல இடங்கள் நீண்ட இருளில் மூழ்கிவிடும். இதற்கு காரணம் உலகத்தின் ஒட்டுமொத்த மின்சார தேவையில் 37% நிலக்கரியை பயன்படுத்தியே உற்பத்தி செய்யப்படுகிறது. தெற்காசியாவை பொறுத்தவரை பிராந்திய வல்லரசான இந்தியாவின் ஒட்டுமொத்த மின்சார தேவையில் 70%க்கும் அதிகமாக நிலக்கரியை பயன்படுத்தியே மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இலங்கையில் கூட
டீசல், நீர், மின்சாரம், காற்றாலைகள் மற்றும் நிலக்கரியை பயன்படுத்தியே மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதற்கு உதாரணமாக நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை பற்றி குறிப்பிடலாம். மின்சாரம் மட்டுமன்றி சீமெந்து மற்றும் உருக்கு கம்பி உற்பத்தி துறைகளும் நிலக்கரியை நம்பியே பெரும்பான்மையாக இயங்கி வருகின்றன. இந்த அளவுக்கு உலகின் இயக்கத்திற்கு பெரும்பான்மையாக பங்களிப்பை செய்யும் இந்த நிலக்கரியை உற்பத்தி செய்யும் நாடுகளின் வரிசையில் தெற்காசியாவின் பிரதான பொருளாதாரமான இந்தியா 2வது இடத்தில் இருக்கின்றது. இந்த வரிசையில் 1வது இடத்தை சீனா பிடித்துக் கொண்டுள்ளது. நிலக்கரியை உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் அதனை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான உற்பத்திகளை மேற்கொள்வதிலும் சீனாவே முதலிடத்தில் இருந்து வருகிறது. இன்று மட்டுமல்ல, நிலக்கரியின் வரலாற்றை திரும்பி பார்த்தால் அதிலும் கூட சீனாவின் பங்களிப்பு என்பது அளப்பரியதாக காணப்படுகிறது. இந்த வரலாற்று கதைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நிலக்கரி என்றால் என்ன, அதன் விஞ்ஞான சம்பந்தமான விடயங்களை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். நிலக்கரி ஒரு தனி மூலகம் அல்ல, ஆனால் அதில் பல மூலகங்கள் உள்ளடங்கியுள்ளன. அதாவது நிலக்கரியில் அதிக அளவு கார்பன் அடங்கியுள்ளது. அதனுடன் சேர்த்து ஹைதரசன், கந்தகம், ஆக்சிஜன் மற்றும் நைதரசன் என்பன அதில் கலந்துள்ளன. சுமார் 360 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இன்று நாம் காணும் உலகம் முழுவதுமாக செடி கொடிகளால் சூழப்பட்டிருந்தது. இவை அனைத்தையும் கடல் நீர் சூழ்ந்திருந்தது. இப்படியாக காணப்பட்ட செடிகளில் பரிணாம வளர்ச்சியுடன் சேர்த்து லிக்னின் என கூறப்படும் ஒரு வகை ரசாயன மூலக்கூறு உருவாக ஆரம்பித்தது. லிக்னின் என்று கூறப்படும் இந்த ரசாயனமே செடியிலிருந்து மரம் என்ற உறுதியான நிலைக்கு மாற்றமடைவதற்கு உதவி புரிந்தது. எளிமையாக கூறினால், இலகுவான வளையும் தன்மை கொண்ட கிளைகளை கொண்ட செடிகள் காலப்போக்கில் வளர்ச்சி அடைந்து ஓங்கி உயர்ந்த உறுதியான கிளைகளை கொண்ட மாபெரும் மரமாக மாறுவதற்கு லிக்னின் ரசாயனமே உதவி புரிந்தது. இப்படியாக செடிகள் மரமாக வளர்ந்து உலகம் முழுவதும் ஓங்கி உயர்ந்து பச்சை புல் போர்த்தியது போல அடர்ந்த காடுகளாக காணப்பட்டன. இப்படியாக அடர்ந்த காடுகளின் அதிகரிப்பினால் உலகில் ஆக்சிஜன் அளவு அதிகரித்தது. இதன் மூலம் உலகத்தின் வெப்பநிலை படிப்படியாக குறைவடைந்தது. அதே நேரம் கடல் நீர் நிலங்களுக்குள் புகுந்து இந்த பிரம்மாண்டமான மரங்களை வேரோடு சாய்த்து தனக்குள்ளேயே இழுத்து மூழ்கடித்துக் கொண்டது. இப்படியாக இந்த நீருக்குள் போன மரங்களும் நீரும் சேர்ந்து துர்நாற்றம் வீசும் சாக்கடையாக மாறியது. இப்படியாக நீருக்குள் மூழ்கி போன அந்த மரங்கள் உலகத்தின் ஆக்சிஜன் மட்டம் அதிகமாக இருந்ததால் சரியான முறையில் நொதித்தல் செயல்பாடு இடம்பெற்று மக்கி போக முடியாமல் அரைகுறை நிலையில் இருந்து வந்தது. அந்த மரங்கள் தனக்குள் இருந்த கார்பன் உள்ளடக்கத்தை வெளியேற்ற முடியாமல் அப்படியே தேங்கிவிட்டது. இப்படியாக தேங்கி போன மரங்களின் பெயர் பீட். இந்த பீட் படிமத்தின் மீது காலப்போக்கில் அதிகளவு வெப்பமும் அழுத்தமும் உருவாகி அதனுள்ளே இருந்த கார்பன் சேர்மானம் சற்றும் வெளியேறாமல் மேலும் இறுகி உறுதியடைந்தது. இந்த படிமம் அப்படியே நிலக்கரியாக மாற்றமடைந்தது. இப்படியாக மாற்றமடைந்த நிலக்கரியை தான் இன்று நாம் வெட்டி எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். உலகத்தில் ஆக்சிஜன் பெருமானம் மிக பெரும் அளவில் அதிகரித்து அதன் துணை விளைவாக கார்பனின் பெருமானமும் சற்று அதிகரித்து காணப்பட்ட காலத்தை விஞ்ஞானிகள் கார்போனிஃபரஸ் பீரியட் என்று அழைக்கின்றனர். இந்த காலப்பகுதி முடிவுக்கு வந்ததன் பின்னர் தான் உலகம் முழுவதும் உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி பெற தொடங்கியது. இந்த கருதுகோளின் மூலம் ஒரு விடயத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். உலகில் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்னாலேயே நிலக்கரி தனது பயணத்தை ஆரம்பித்து விட்டது எனலாம். நிலக்கரியை மனிதர்கள் தமது தேவைகளுக்காக பயன்படுத்த தொடங்கியது மிக மிக ஆதி காலத்திற்கு முன்பே ஆரம்பித்துள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நிலக்கரியை நெருப்பு மூட்டுவதற்கு பயன்படுத்துவதற்கு முன்பு அதன் கவர்ச்சிகரமான கருப்பு நிறத்தை கண்டு கவர்ந்திழுக்கப்பட்ட ஆதிகால மக்கள் அதனை பயன்படுத்தி பல்வேறு வகையான ஆபரணங்களை உருவாக்கியுள்ளனர். கற்காலத்தின் இறுதி காலகட்டமான தியாதலி காலகட்டத்தில் தற்போதைய சீனாவின் சென்யாங் பகுதியில் லிக்னைட் நிலக்கரியை பயன்படுத்தி செய்யப்பட்ட நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதே போல நிலக்கரியின் மற்றொரு வகையான ஜெட்டை பயன்படுத்தி நகைகளை உருவாக்குவது என்பது இன்றும் ஒரு சில இடங்களில் நடைமுறையில் இருக்கின்றது. இவை அனைத்தையும் கேட்கும்போது நிலக்கரியில் இத்தனை வகைகள் இருக்கின்றனவா என்ற ஐயம் உங்களுக்குள் எழலாம். குறிப்பாக நிலக்கரியில் காணப்படும் கார்பனின் அளவை வைத்து அது பல வகையாக பிரிக்கப்படுகிறது. ஏற்கனவே நாம் பார்த்த பீட் என்ற படிமத்திலிருந்துதான் நிலக்கரி அடிப்படையாக வகைப்படுத்தப்படுகிறது. இதன் பின்னர் லிக்னைட், இதில் 25 முதல் 30% கார்பன் சேர்மானம் அடங்கியிருக்கும். இதன் பின்னர் சப் பிட்டுமினஸ் நிலக்கரி. இந்த வகையான நிலக்கரி படிமங்கள் 100 மில்லியன் ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும்.
இதில் 26 முதல் 40% அளவுக்கு கார்பன் சேர்மானம் அடங்கியிருக்கும். இதன் பின்னர் காணப்படுவது பிட்டுமினஸ் நிலக்கரி. இதில் 45 முதல் 85% கார்பன் சேர்மானம் அடங்கியிருக்கும். இது 200 முதல் 300 மில்லியன் ஆண்டுகள் பழமையானதாக காணப்படும். இதன் பின்னர் காணப்படும் வகை ஆந்த்ரசைட். இருப்பதிலேயே மிகவும் தூய்மையான நிலக்கரி படிமம் இந்த ஆந்த்ரசைட் நிலக்கரி என்றே கூறப்படுகிறது. இதில் கிட்டத்தட்ட 97% கார்பன் அடங்கி இருக்கும். இதன் பின்னர் காணப்படுவது கிராபைட். இந்த நிலக்கரி அவ்வளவு சீக்கிரமாக தீப்பிடித்துக் கொள்ளாது. இதனால் இதை வெப்பமூட்டும் செயற்பாடுகளில் பயன்படுத்த முடியாது. இந்த வகையான நிலக்கரியை பயன்படுத்தியே பென்சில்கள் தயாரிக்கப்படுகின்றன. இதே கிராபைட் நிலக்கரி படிமங்களில் மேலும் அதிகமான கார்பன் சேர்மானம் சேரும்போது அது வைரமாக மாற்றமடைகிறது. பட்டை தீட்டப்படாத கச்சா வடிவத்தில் வைரமும் கருப்பாகத்தான் இருக்கும். இவை அனைத்திலும் பிட்டுமினஸ் மற்றும் சப் பிட்டுமினஸ் ஆகிய நிலக்கரி வகைகளை அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. முதலில் மனிதர்கள் நிலக்கரியை பயன்படுத்தி ஆபரணங்கள் செய்ய தொடங்கி பின்னர் நிலக்கரியை பெரும்பாலும் நெருப்பு மூட்டவும் மற்றும் வெப்ப தேவைகளுக்காகவும் பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக சீனாவில் இந்த பழக்கம் பாரம்பரியமாக பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது. மார்க்கோ போலோ சீனாவுக்கு விஜயம் செய்த போது தனது பயண குறிப்பில் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: மரக்கட்டைகளை பயன்படுத்தி நாம் நெருப்பு மூட்டுவது போல கருப்பு நிறத்தில் இருக்கிற கருநிற துண்டுகளை பயன்படுத்தி அவர்கள் நெருப்பு மூட்டி இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த கரி துண்டுகள் அங்கே அதிகமாக கிடைப்பதாகவும் 3 வேளையும் இதன் காரணமாகவே அங்கே கொதித்த நீர் கிடைக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சீனாவில் மட்டுமன்றி பண்டைய கால கிரேக்க நாகரிகத்திலும் நிலக்கரியை பயன்படுத்தி நெருப்பு மூட்டியுள்ளார்கள் என்பது கிறிஸ்துவுக்கு முன் 300ஆம் ஆண்டில் வாழ்ந்த கிரேக்க தத்துவவியலாளரான தியோபிராஸ்டஸின் குறிப்புகளின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. வெண்கல காலகட்டத்தில் தற்போதைய பிரிட்டன் மற்றும் ஐக்கிய ராஜ்ய பகுதிகளில் இறந்தவர்களின் உடல்களை எரியூட்டுவதற்காக நிலக்கரியை பயன்படுத்தியுள்ளார்கள் என்பது ஆராய்ச்சிகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டில் ரோமானியர்கள் அவர்களது ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் நிலக்கரி கிடைக்குமா என தேடி தேடி தோண்டி எடுத்துள்ளனர். அவர்கள் நிலக்கரியை அதிகமாக எதற்கு பயன்படுத்தினார்கள் என்று ஆராய்ச்சி செய்யும் போது அவர்கள் இரும்பு ஆயுதங்கள் செய்வதற்கு அதனை அதிகமாக பயன்படுத்தியுள்ளனர். குறிப்பாக இரும்பு உலைகளுக்கு தேவைப்படும் நெருப்பை உருவாக்குவதற்காக நிலக்கரியை பயன்படுத்தியுள்ளனர். அதே சமயம் சமீபத்திய கண்டுபிடிப்புகளின் மூலம் 4600 வருடங்களுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தி கருவிகள் செய்து அதனை பயன்படுத்திய நாகரிகமாக தமிழர் நாகரிகம் காணப்படுவதாக வரலாற்று சான்றுகள் குறிப்பிடுகின்றன. நிலக்கரி என்பது நான் கூறியது போல நெருப்பை மூட்டுவதற்காக மட்டுமே ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக உலகம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவதற்கும் கூட இந்த நிலக்கரி தான் ஏதுவான ஒரு காரணியாக மாறியிருந்தது. காரணம், கைத்தொழில் புரட்சி என்கின்ற ஒரு புரட்சி உருவாகிய பொழுது உலகம் முழுவதும் மக்கள் மிக வேகமாக இயங்க தொடங்கியிருந்தார்கள். ஒட்டுமொத்த தொழிற்சாலைகளும் இந்த நிலக்கரியை பயன்படுத்தி நீராவி என்ஜின்களின் மூலமாக இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டே இருந்தார்கள். பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு நாடுகளும் அபிவிருத்தி அடைய தொடங்கி இருந்தது. அதனால் தான் மேற்கத்திய நாடுகள் இலகுவாக பல்வேறுபட்ட நாடுகளை தங்களுடைய காலனித்துவத்தின் கீழே கொண்டு வந்து அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற வளங்களையும் கூட அவர்கள் கையகப்படுத்தி இருந்தார்கள். குறிப்பாக இந்தியாவுக்கு முதலாக பிரிட்டிஷார் வருகை தந்த பொழுது இந்தியாவில் நிலக்கரி அதிகமாக இருப்பதை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். கிழக்கிந்திய கம்பெனி என்கின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதனூடாக மிகப்பெரிய ஒரு வளங்கள் சுரண்டலை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். ஒட்டுமொத்த வளங்களும் சுரண்டப்படும் பொழுது மக்களுக்கு எதற்காக இந்த நிலக்கரியானது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது, இதனூடாக இருக்கின்ற நன்மை தீமைகள் என்ன என்பதை அறியாமல் தங்களுடைய வளங்களை இந்த பிரிட்டிஷார், அதாவது குறிப்பாக இந்த கிழக்கிந்திய கம்பெனிகளிடம் ஒப்படைத்து அவர்களுக்கு கீழே அடிமைகளாக வேலை செய்த வரலாறும் கூட காணப்படுகிறது. இவ்வாறு இந்தியாவில் இருக்கின்ற இந்த நிலக்கரியை எப்படியாவது ஐரோப்பாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக 4500 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தி அதனை உருக்கி கூறிய போர் ஆயுதங்களை செய்வதற்கான தொழில்நுட்பத்தை நமது முன்னோர்களான ஆதி தமிழர்கள் அறிந்து வைத்துள்ளனர். இதன் மூலம் நெருப்பை உண்டாக்குவதற்கு தேவையான நிலக்கரியை அவர்கள் அதிகளவு பயன்படுத்தி இருக்கலாம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நீராவி என்ஜின்கள் கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னர் உலக அளவில் நிலக்கரியின் முகம் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. மனித சமுதாயத்தையும் ஒட்டுமொத்த உலகத்தின் தொழில்துறையையும் அடியோடு மாற்றிய கைத்தொழில் புரட்சி என்பதும் நிலக்கரியை அடிப்படையாக கொண்டே இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஐரோப்பிய நாடுகளில் இருந்த தொழிற்சாலைகளின் இயந்திரங்கள் தங்கு தடையின்றி இயங்குவதற்கு தேவையான சக்தியை நிலக்கரி தொடர்ந்து வழங்கி வந்தது. தற்போது உலகளாவிய ரீதியில் தேவைப்படும் நிலக்கரி
பிரிட்டிஷ் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த பகுதிகளில் இருந்த சுரங்கங்களிலிருந்தே வெட்டி எடுக்கப்பட்டது. அதன் பின்னரே தனது நிலக்கரி தேவைக்காக பிரிட்டன் இந்தியா பக்கம் தனது பார்வையை மெல்ல மெல்ல திருப்பியது. 1774 ஆண்டு தாமோதர் நதியோரமாக ராணிகஞ்ச் நிலக்கரி சுரங்கம் கிழக்கிந்திய கம்பெனியால் உருவாக்கப்பட்டது. அதன் பின்னர் நாடளாவிய ரீதியில் நிலக்கரி எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்து தேடி கண்டுபிடித்து அந்த இடங்களில் எல்லாம் நிலக்கரி சுரங்கம் தோண்ட ஆரம்பித்தனர். இதற்கு ஆதாரமாக ஒரு சில விடயத்தை கூறலாம். இன்று இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து மாநிலங்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் இந்திய ரயில்வே முதலில் துவங்கப்பட்டதே நாடெங்கிலும் கிடைக்கும் நிலக்கரியை ரயில்கள் மூலமாக ஒன்று சேர்த்து அவற்றை துறைமுகங்களுக்கு கொண்டு வந்து அங்கிருந்து கப்பல்கள் மூலமாக ஐக்கிய ராஜ்யத்திற்கு அனுப்பி வைக்கும் நோக்கத்திலேயே ஆகும். கைத்தொழில் புரட்சி காலத்தில் நிலக்கரி என்பது தொழிற்சாலைகளுக்கு மட்டுமன்றி கப்பல்கள் செயல்படுவதற்கும் இன்றியமையாததாக காணப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் விரிவாக தொடங்கியதன் பின்னணியில் உலகளாவிய ரீதியில் நிலக்கரிக்கான தேவை என்பது கட்டற்ற ரீதியில் அதிகரிக்க தொடங்கியது. அதாவது நிலக்கரியை எரித்து அதன் மூலம் கிடைக்கும் வெப்பத்தை பயன்படுத்தி தாங்கிகள் இருக்கும் நீரை ஆவியாக்கி அந்த நீராவி சுழற்சியின் மூலம் பெரிய அளவு டைனமோக்களை சுழல செய்து அதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டது. இப்படியாக உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரத்தை பயன்படுத்தி மனித சமுதாயத்தில் பல்வேறு முன்னேற்றகரமான விடயங்கள் நிகழ ஆரம்பித்தது. இதன் காரணமாக அதுவரை நீராவி சக்தியை பயன்படுத்தி இயங்கி வந்த தொழிற்சாலைகள் மின்சாரத்தை பயன்படுத்தி இயங்க ஆரம்பித்ததன் பின்னர் மிக வேகமாக வளர்ச்சியடைய தொடங்கின. உற்பத்தி செயல்பாட்டின் வேகம் மற்றும் தரம் என்பன மேலும் அபிவிருத்தி அடைந்தது. இதன் மூலம் நிறுவனத்தின் நிர்வாக செலவுகள் மற்றும் உற்பத்தி செலவுகள் குறைவடைய தொடங்கின. லாபமும் உயர்வடைந்தது. தொழில்துறை வளர்ச்சி துரிதப்படுத்தப்பட்டது. வளர்ச்சி பெரும் பாய்ச்சலாக பாயவும் தொடங்கியது. மின்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய மின் விளக்குகள் போன்ற இலத்திரனியல் சாதனங்கள் உருவாக்கப்பட்டன. இத்தகைய கண்டுபிடிப்புகள் மனித வாழ்க்கையை மேலும் இலகுபடுத்தின. இவை அனைத்திற்கும் அடிப்படையாக அமைந்தது நிலக்கரிதான் என்றால் அது மிகையாகாது. இப்படியாக தொழில் புரட்சிக்கு பின்னால் உலகத்தின் ஒட்டுமொத்த இயக்கத்திற்கும் நிலக்கரி என்பது இன்றியமையாததொன்றாக மாறிவிட்டது. கருப்பு தங்கம் என்ற அரியாசனத்தில் ஏறி அமர்ந்து இன்று வரை அசைக்க முடியாத ஒன்றாகவும் இருந்து வருகிறது. நிலக்கரி பெரும்பாலும் மின்சார தேவைக்காக பயன்படுத்தப்படுவது அதன் அடிப்படை குணாதிசயமான நெருப்பு மூட்ட முடியும் என்பதிலிருந்து தொடங்குகிறது. இருந்த போதிலும் இந்த நெருப்பை மூட்டும் அழகான நிலக்கரி என்பது நிலத்திற்கு அடியிலிருந்து மட்டும் கிடைக்கவில்லை. நெருப்பை மூட்டுவதற்காக மரக்கிளைகளிலிருந்து மரக்கட்டைகளிலிருந்து கிடைக்கும் மரக்கரியும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மரக்கரி என்பது இயற்கையாக உருவாகுவதை விட மனிதர்கள் இதை உருவாக்கி பயன்படுத்தவும் செய்கின்றனர். இலங்கைக்கு மிக அருகில் அமைந்திருக்கும் தமிழ்நாட்டிலும் கூட சீமை கருவேல மரங்கள் போன்ற மரங்களை வெட்டி அதனை காய வைத்து அவை அனைத்தையும் குவியலாக வைத்து அதன் மேல் வைக்கோல் மற்றும் களிமண்ணையும் போட்டு கூம்பு வடிவத்தில் உருவாக்கி அதன் அடியில் தீ மூட்டப்படுகிறது. இதன் போது அடி மற்றும் மேலே இருக்கும் துளைகள் மூடப்படுகின்றன. இவ்வாறு செய்யப்படுவது மரக்கிளைகளை கொண்டு மூடப்பட்ட தீயின் வெப்பம் வெளியே சென்றுவிடக் கூடாது என்பதற்காக ஆகும். இப்படியாக இந்த புகை உள்ளேயே தங்கியிருந்து அந்த விறகுகள் அனைத்தும் எரிந்து முடிந்ததன் பின்னர் எஞ்சியிருக்கும் கருநிற பொருள் மரக்கரி என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. இன்று மரக்கரி ஹோட்டல்கள், சுற்றுலா விடுதிகள், களியாட்ட விடுதிகள் மற்றும் ஒரு சில கிராமங்களில் வெப்ப மூட்டுவதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. அன்றாட வாழ்வில் நாம் இதனை ஆடை அழுத்தும் கடைகளில் வெப்ப அழுத்த பெட்டியை சூடு ஏற்றுவதற்காக பயன்படுத்தி வருகின்றோம். தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி காலத்தின் போது பொதுவான எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டு வந்த மண்ணெண்ணெயின் தட்டுப்பாடு உக்கிரத்தை அடைந்த போது மக்களின் பயன்பாட்டிற்காக இந்த மரக்கரி கட்டைகளை அவர்கள் உருவாக்கி கொள்ள ஏதுவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இந்த சீமை கருவேல மரங்களின் விதைகளை தமிழ்நாடு முழுவதும் காடுகளில் தூவினர் என்று கூறப்படுகிறது. ஆனால் இன்று ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இந்த சீமை கருவேல மரங்கள் என்பது சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சும் மரங்களில் ஒன்றான இந்த சீமை கருவேல மரங்கள் ஏனைய மரங்களுக்கு தேவையான நீரையும் உறிஞ்சி எடுத்துக்கொள்கிறது. தொடர்ச்சியாக இது மிக பெரும் அழிவை தமிழகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறது. இதன் பாதிப்பை குறைக்க வேண்டும் என்ற நோக்கில் சீமை கருவேல மரங்கள் எதிர்ப்பு அமைப்புகளும் தோற்றம் பெற்றுள்ளன. எனவே ஒட்டுமொத்த தமிழகமும் இதன் காரணமாக பாதிப்படைந்து வந்துள்ளதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே நாம் பார்த்த நிலக்கரிகளின் வகைகளை மேலும் பகுப்பாய்வு செய்யும் போது
பிட்டுமினஸ் நிலக்கரி 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது ஸ்மித்தின் நிலக்கரி, அடுத்தது கெனல் நிலக்கரி, அடுத்தது கொக்கிங் நிலக்கரி என்பதாகும். இந்த ஸ்மித்தின் நிலக்கரி என்பது அதிகபட்சமான அளவு சாம்பல் வடிவத்திலேயே கிடைக்கப்பெறுகிறது. இதன் மூலம் கிடைக்கும் வெப்பத்தை பயன்படுத்தி இரும்பு, கத்தி, கோடரி போன்ற ஆயுதங்களை உருவாக்கினார்கள். கெனல் நிலக்கரி என்பது 19ஆம் நூற்றாண்டில்தான் அதிகமாக பயன்படுத்தப்பட தொடங்கியது. நிலக்கரியை பயன்படுத்தி நிலக்கரி எண்ணெய் என்பதை 19ஆம் நூற்றாண்டில் உருவாக்கினார்கள். மண்ணெண்ணெய் பரவலாக பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்னர் இந்த நிலக்கரி எண்ணெயை தான் ஐரோப்பிய நாடுகளில் வீதி விளக்குகளை எரிய வைப்பதற்காக பயன்படுத்தியுள்ளனர். அடுத்த வகை நிலக்கரி கொக்கின் நிலக்கரி ஆகும். நிலக்கரியை வெட்டி எடுக்கும் போது அது பாறை வடிவில் இருக்கும். அதில் இருக்கும் ஈரப்பதத்தை போக்குவதற்காக குறிப்பிட்ட அளவு வெப்பத்தில் அந்த பாறைகளை சூடேற்றுவார்கள். அதன் மூலம் பெறப்படும் நிலக்கரியே கொக்கின் என்று அழைக்கப்படுகிறது. எதற்காக இதனை சூடுபடுத்தி அதன் ஈரப்பதத்தை அகற்றி நிலக்கரியை உருவாக்குகிறார்கள் என்றால், பெரும்பாலான தொழிற்சாலைகளில் வெப்பத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த வகையான நிலக்கரியே பயன்படுத்தப்படுகிறது. நீர் அகற்றப்பட்ட உலர்ந்த நிலக்கரி வகையான கொக்கின்ஸ் விரைவாக தீப்பற்றிக் கொள்வதால் தொழிற்சாலை பயன்பாட்டிற்கு அது பயன்படுத்தப்படுகிறது. பூமிக்குள் புதைந்து கிடக்கும் நிலக்கரி 200 அடி ஆழத்திற்கு உள்ளே இருந்தால் அதை சர்ஃபேஸ் மைனிங் தொழில்நுட்பம் மூலம் அகழ்ந்தெடுக்க முடியும். அதே நேரம் 200 அடி ஆழத்தை விட அதிகமான ஆழத்தில் நிலக்கரி இருந்தால் அதை சப்சர்பேஸ் மைனிங் மூலமே அகழ்ந்தெடுக்க முடியும். அதாவது நிலத்தடி சுரங்க அகழ்வு தொழில்நுட்பம் மூலமே அவற்றை வெட்டி எடுக்க முடியும். இந்தியா முழுமையாக தன்னுடைய மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு நிலக்கரியை நம்பி இருக்கின்ற ஒரு நாடு. அதனுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த நிலக்கரி என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரணியாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் நிகழ்காலத்தில் இந்த நிலக்கரிக்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது அதனுடைய பாதிப்பு இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுமே உணரத் தொடங்கின்றன. பல்வேறுபட்ட மாநிலங்கள் இதற்காக போராட்டங்களிலும் கூட ஈடுபட்டிருந்தார்கள். காரணம், தங்களுக்கு தேவையான நிலக்கரி என்பது சரியான நேரத்தில் தங்களுக்கு கிடைக்கவில்லை. மத்திய அரசு என்று கூறப்படுகின்ற இந்த ஒன்றிய அரசு சரியாக எங்களுக்கு நிலக்கரியை அவர்கள் தரவில்லை. இதனோடு எமது மாநிலத்தில் அதிகப்படியான மின்தடை என்பது ஏற்படுகிறது என்கின்ற மிக பிரதான ஒரு குற்றச்சாட்டு இந்திய பொருளாதாரத்தையும் அது ஆட்டி பார்த்திருந்தது. அதே போன்றது ஒரு நிலைதான் இலங்கையும் கூட தங்களுடைய மின்சார உற்பத்தியை மேற்கொள்வதற்கு நிலக்கரியையும் நம்பி இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்ற பொழுதில் இந்த நிலக்கரியினுடைய தட்டுப்பாடு உலகம் முழுவதும் ஏற்படும் பொழுது இலங்கையிலும் அதனுடைய பாதிப்பை உணரக்கூடியதாக இருந்தது. பல்வேறுபட்ட விடயங்கள் காரணமாக நாங்களும் கூட இந்த மின்தடைக்கு உள்ளாக வேண்டிய ஒரு நிலையில் நிகழ்காலத்தில் மின்தடையில் வாழ வேண்டிய ஒரு நிலைக்கும் கூட நாங்கள் மாறியிருந்தோம். இந்தியாவிலும் கூட இதே போன்றது ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது வரலாற்று ரீதியாக குறிப்பாக இந்த நிலக்கரியை அடிப்படையாக கொண்டு பல்வேறுபட்ட சுரங்கங்களை அமைத்து அதனூடாக ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்திருந்த ஒரு வளமான நாடாக இந்தியா பார்க்கப்பட்டது. இப்பொழுது ஏற்றுமதி செய்ய முடியாமல் இறக்குமதியை நம்பி வாழ்கின்ற அளவுக்கு கிராமத்திலே வாழ்ந்த 20 கிராமங்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய ஒட்டுமொத்த நிலங்களையும் அரசுக்கு கொடுத்து நெய்வேலி சுரங்கம் என்கின்ற ஒரு விடயத்தை ஆரம்பித்து இன்றைய நிகழ்காலத்தில் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு வேலை வாய்ப்பினை பெற்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்திலேயே அதிகமான வேலை வாய்ப்பை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஜம்புலிங்கம் முதலியார் உட்பட அந்த பிரதேசத்திலே வாழ்ந்த அந்த கிராமத்திலே வாழ்ந்த மக்கள் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட நிலங்களை வைத்துதான் இந்த நெய்வேலி சுரங்கம் என்கின்ற ஒன்று உருவாக்கப்பட்டு அதனூடாக பல்வேறுபட்ட மாற்றங்கள் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அது ஒரு காரணமாக அமைந்திருந்தது. இருந்தாலும் கூட இவ்வாறான ஒரு நிலையில் தட்டுப்பாடு என்கின்ற ஒரு விடயம் இந்தியாவில் எப்படி ஏற்பட்டது என்று பார்க்கும் பொழுது பல்வேறு அதிர்ச்சியான விடயங்கள் நமக்கு கிடைத்தது. அவ்வாறான ஒவ்வொரு விடயங்களையும் பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இலங்கையில் எதற்காக மின்சாரத்தடை ஏற்படுகிறது, நிலக்கரியினுடைய பயன்பாடு எப்படி இருக்கிறது, அதே போன்று தமிழ்நாட்டில் சுரங்கங்களை வைத்துக்கொண்டு இப்பொழுது தட்டுப்பாடு என்று அவர்கள் ஏன் கூறுகிறார்கள், அதற்கு ஏதுவாக அமைந்த காரணிகள் என்ன என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். ஆரம்ப காலங்களில் நிலக்கரி என்பது வேறு ஏதோ ஒரு தேவைக்காக நிலத்தை தோண்ட போய் அந்த இடங்களில் நிலக்கரி கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. இதே போன்றதொரு சம்பவம் 1934ஆம் ஆண்டு திருவாளர் ஜம்புலிங்கம் என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் கிணறு தோண்டுவதற்காக தரையை ஆழப்படுத்திய போது அங்கே நிலக்கரி கிடைத்துள்ளது. இந்த விடயத்தை மெட்ராஸ் சமஸ்தானத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆளுநருக்கு அவர் தெரியப்படுத்தினார். தனது நிலத்தில் ஆராய்ச்சி பணிகளை முன்னெடுக்குமாறு அவர் சர்க்காரிடம் கோரிக்கை விடுத்தார். நிபுணர்கள் ஆராய்ச்சி செய்ததன் பின்னர் அந்த இடத்தில் லிக்னைட் நிலக்கரி கிடைக்கப் பெறுவதாக தெரிவித்துள்ளனர். பெரு உள்ளம் கொண்ட திருவாளர் ஜம்புலிங்கம் இதனை மக்கள் சேவைக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி நிலக்கரி கிடைக்கக்கூடிய தனது 630 ஏக்கர் நிலப்பகுதியையும் அரசாங்கத்திடம் இலவசமாக ஒப்படைத்தார்.
இப்படியாக அவர் இலவசமாக வழங்கிய நிலத்தில் உருவாகியதுதான் தமிழ்நாட்டின் பிரதான மின்சார உற்பத்தி நிலையமான நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் என்று அழைக்கப்படும் நெய்வேலி நிலக்கரி உற்பத்தி நிலையமாகும். நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் ஆரம்பத்திலிருந்தே அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற போதிலும் இந்தியா முழுவதும் ஆரம்ப காலம் தொடக்கம் பல நிலக்கரி சுரங்கங்கள் தனியார் முதலாளிகள் வசமே இருந்து வந்துள்ளது. அந்த சுரங்கங்களில் வேலை செய்வதற்காக சுரங்க பணியாளர்களுக்கு மிகவும் சொற்பமான சம்பளம் மட்டுமே வழங்கப்பட்டு அதிக அளவு வேலையும் வாங்கப்பட்டு வந்தது. சிறிதளவு தொகை பணத்தை கடனாக கொடுத்துவிட்டு அந்த கடனை அடைப்பதற்கு தலைமுறையாக அந்த நிலக்கரி சுரங்கங்களில் மக்கள் கொத்தடிமைகளாக வேலை வாங்கப்பட்டனர். இந்த மக்களின் விடுதலைக்காக வளர்ச்சிக்காக பல கட்ட போராட்டங்கள் பலராலும் இந்தியா முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இவ்வாறாக போராட்டம் நடத்திய தலைவர்களை சுற்று கொண்டனர் நிலக்கரி சுரங்க உரிமையாளர்கள். 1990ஆம் ஆண்டு உலகமயமாக்கல் காலகட்டத்திற்கு முன்னர் இந்தியாவில் தேசியமயமாக்கப்பட்ட இந்த நிலக்கரி சுரங்கங்கள் பின்னர் தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதற்கான நகர்வுகளும் முன்னெடுக்கப்பட்டன. அதன் பின்னர் இந்தியாவில் காணப்பட்ட பல நிலக்கரி சுரங்கங்கள் அதானி, வேதாந்தா போன்ற தனியார் நிறுவனங்களின் நிர்வாகத்தின் கீழ் ஒப்படைக்கப்பட்டது. முன்பே நாம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தோம். நிலக்கரியின் அளவு குறைந்தால் மின்சார உற்பத்தி குறைவடைந்து மின்வெட்டு அதிகரிக்கக்கூடும் என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம். இந்தியாவின் ஒட்டுமொத்த மின்சக்தி தேவையில் நிலக்கரியை அடிப்படையாக கொண்ட அனல் மின் உற்பத்தி நிலையங்களே 70% காணப்படுகிறது. இத்தனை அனல் மின் நிலையங்களும் சீராக இயங்குவதற்கு ஒவ்வொரு அனல் மின் நிலையத்திலும் 15 முதல் 20 நாட்களுக்கு தேவையான நிலக்கரி என்பது இருப்பில் சேமித்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். எனினும் அண்மை காலத்தில் நிலைமை சற்று தலைகீழாக மாறி அனைத்து மின் நிலையங்களிலும் நிலக்கரி இருப்பு என்பது 8 முதல் 9 நாட்களுக்கு தேவையான அளவாக குறைவடைந்தது. அதிலும் குறிப்பாக ஒரு சில மின் உற்பத்தி நிலையங்களில் 4 நாட்களுக்கு தேவையான நிலக்கரி கூட அவர்களிடம் காணப்படவில்லை. ஏன் இந்த அனல் மின் நிலையங்களில் போதுமான அளவு நிலக்கரி காணப்படவில்லை என்பதற்கான காரணம் நிலக்கரியின் தேவை என்பது உலகளாவிய ரீதியில் சடுதியாக பெருமளவு அதிகரித்துள்ளது. அதாவது கொரோனா காலகட்டத்தில் நிலக்கரியின் தேவை என்பது உலகளாவிய ரீதியில் மிகவும் குறைவடைந்திருந்தது. இதற்கு காரணம் பல தொழில்துறைகள் முற்றாக இயங்க முடியாமல் முடங்கி போய் காணப்பட்டது. இதனால் தொழிற்சாலைகள் இயங்காததால் மின்சாரத்திற்கான தேவைப்பாடு குறிப்பிடத்தக்க அளவு குறைவடைந்திருந்தது. ஆனால் கொரோனா பேரபாய காலகட்டம் முடிவடைந்ததன் பின்னர் நிலைமைகள் சீராகி உலகம் முழுவதும் இயங்க ஆரம்பித்ததன் பின்னர் இன்று நிலக்கரியின் தேவை என்பது உலகளாவிய ரீதியில் மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. எனவே சந்தை காரணிகளின் அடிப்படையில் நிலக்கரியின் சர்வதேச விலை என்பது சற்று உயர்வடைந்து இருக்கிறது. ஆனால் அவ்வளவு விலை கொடுத்து நிலக்கரியை வாங்கும் அளவு இந்தியாவிடம் பண இருப்பு ஆரோக்கியமான நிலையில் இல்லை. இதன் போது இந்தியாவில் இருக்கும் நிலக்கரி சுரங்கங்களிலிருந்து தேவையான நிலக்கரியை பெற்றுக் கொள்ளலாமே என்ற எண்ணம் உங்களுக்கு எழலாம். ஆனால் உண்மையில் இந்தியாவின் உண்மையான தேவையை விட குறைவான அளவே அவர்களால் நிலக்கரியானது உற்பத்தி செய்யப்படுகிறது. அவர்களுக்கு தேவைப்படும் ஒட்டுமொத்த அளவும் உள்நாட்டு சுரங்கங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. இதன் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. அவ்வாறு நிலக்கரியை இறக்குமதி செய்து மின்சார உற்பத்தியை மேற்கொண்டால் மட்டுமே இந்தியாவின் தொழில்துறை மற்றும் வீடுகளுக்கு தேவையான மின்சார சக்தியை அவர்களால் வழங்க முடியும். மற்றொரு பிரச்சனை இந்திய ரயில்வே துறையின் படைகள். இந்தியாவில் பெரும்பாலும் இந்திய ரயில்வே ரயில் பெட்டிகளே சுரங்கங்களிலிருந்து நிலக்கரியை பெற்று இத்தகைய மின்சார உற்பத்தி நிலையங்களுக்கு நிலக்கரியை கொண்டு போய் சேர்க்கிறது. மேலும் இந்திய ரயில்வேயின் பிரதான வருமானம் இடத்திற்கு இடம் நிலக்கரியை கொண்டு சேர்ப்பதன் மூலமே பெற்றுக்கொள்ளப்படுகிறது. இதற்கு போக்குவரத்து கட்டணமாக இந்திய ரயில்வே குறிப்பிடத்தக்க தொகை பணத்தை தொடர்ந்தும் பெற்று வருகிறது. ஆனால் கடந்த சில வருடங்களில் இந்திய ரயில்வே தனது பயணிகள் போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட நஷ்டத்தை சமாளிப்பதற்காக இப்படி நிலக்கரியை பரிமாற்றம் செய்வதற்கான போக்குவரத்து கட்டணத்தை அதிகரிக்க செய்தது. கிட்டத்தட்ட 30% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்தியாவின் ரயில்வே அமைப்புக்கும் நிலக்கரி சுரங்க உரிமையாளர்களுக்கும் இடையே கருத்து மோதல்களும் ஏற்பட தொடங்கின. இந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு வருடம் இந்தியன் ரயில்வே சுரங்கங்களிலிருந்து மின்சார உற்பத்தி நிலையங்களுக்கு மிகவும் கால தாமதமாக நிலக்கரியை கொண்டு சென்றுள்ளது. அல்லது ஒரு சில இடங்களுக்கு முற்றுமுழுதாக நிலக்கரியை கொண்டு செல்லும் பணிகளிலிருந்து விலகியும் கொண்டது. இந்தியாவின் ஒட்டுமொத்த நிலக்கரி தேவையில் 80%க்கும் அதிகமான பங்கை கோல் இந்தியா நிறுவனம் தனது ஆளுகைக்கு கீழ் இருக்கும் சுரங்கங்களிலிருந்து வழங்கி வருகிறது.
இப்படியாக அது நிலக்கரியை வழங்குவதற்கு இந்தியன் ரயில்வே துறையை மிக அதிகமாக நம்பி இருக்கிறது. எனினும் அண்மையில் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் காரணமாக நிலக்கரி சரியான நேரத்தில் மின் உற்பத்தி நிலையங்களை சென்று சேரவில்லை. இதன் காரணமாக ஒரு வருடத்திற்கு முன்னர் இந்த அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் போதுமான அளவு நிலக்கரி இல்லாமல் தடுமாற்றத்தை எதிர்கொள்கின்றன. இதன் காரணமாக ஒரு வருடத்திற்கு பின்னர் இந்த அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் போதுமான அளவு நிலக்கரி இல்லாமல் தடுமாற்றத்தை எதிர்கொள்கின்றன. இவ்வாறு இந்தியாவின் மின்சார தட்டுப்பாடு என்பது நாடளாவிய ரீதியில் பரவலாக இடம்பெற்று வருகிறது. இதனை சரி செய்யும் விதமாக இந்திய ரயில்வே துறை தனது பயணிகள் போக்குவரத்து சேவைகளை மட்டுப்படுத்தி அந்த ரயில்களையும் சரக்கு போக்குவரத்து, அதாவது நிலக்கரியை கொண்டு சேர்க்கும் பணிகளில் ஈடுபடுத்தி நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. எனினும் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் புதியதொரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. இத்தனை காலமும் இந்தியா மீள புதுப்பிக்கப்பட முடியாத சக்தி ஆதாரமான நிலக்கரியை சார்ந்து இயங்கி வந்ததன் காரணமாகவே இது போன்றதொரு நெருக்கடி நிலைக்குள் சிக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே எதிர்காலத்தில் இந்தியா மீள புதுப்பிக்கக்கூடிய சக்தி ஆதாரங்களான காற்றாலைகள், சூரிய சக்தி மற்றும் நீர் மின்சாரம் ஆகியவற்றிலும் கவனம் செலுத்த வேண்டும். அதன் மூலம் இத்தகைய சூழ்நிலைகளை சமாளிக்க முடியும் என்று வல்லுநர்கள் தரப்பு தெரிவிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நிலக்கரி சார்ந்த மின் உற்பத்தி சூழலை பெருமளவு மாசுபடுத்துகிறது. 2020ஆம் ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 14 பில்லியன் டன் அளவுக்கான கார்பன் டை ஆக்சைடு இந்த மின் உற்பத்தி நிலையங்கள் மூலமாக சுற்றுச்சூழலுக்கு வெளிப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இயற்கை சூழல் மிக மோசமாக பாதிப்படைந்து வருகிறது. புவி வெப்பமயமாதல், அதாவது குளோபல் வார்மிங் நிலைமை நிலக்கரி பயன்பாட்டின் காரணமாக மிக வேகமாக அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை கவலை தெரிவிக்கிறது. இதன் காரணமாக ஐக்கிய நாடுகள் சபை புதிய நிலக்கரி சுரங்களை உருவாக்க வேண்டாம் என தனது உறுப்பு நாடுகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நிலக்கரியை எடுத்து பயன்படுத்துவதால் மட்டுமல்ல, நிலக்கரியை தோண்டி எடுப்பதன் காரணமாகவும் இயற்கை வளங்கள் பல பாதிப்படைந்து வருகிறது. நிலக்கரி சுரங்கங்களை உருவாக்குவதற்காக பல லட்சம் ஏக்கர் கணக்கான காடுகளும் நதிகளும் மலைகளும் அழிக்கப்படுகிறது. இப்படியாக நிலக்கரி சுரங்கங்களுக்காக காடுகள் மலைகள் அழிக்கப்படுவதை எதிர்த்து பல நாடுகளிலும் போராட்டங்கள் தொடர்ந்து வெடித்த வண்ணம் உள்ளன. இந்தியா மட்டுமல்ல, ஆஸ்திரேலியாவிலும் கூட சுரங்கங்களுக்கு எதிரான குரல்கள் ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளன. அந்த பணிகள் காரணமாக இயற்கை வளங்கள் பாதிப்படைவதாக மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியுள்ளனர். அது மட்டுமன்றி குறைந்த ஊதியத்திற்கு கடினமான வேலை பார்க்கும் உழைக்கும் மக்களையும் கூட இது விட்டு வைப்பதில்லை. பல சுரங்க தொழிலாளர்கள் பூமிக்கடியில் சிக்கி இறந்துள்ளனர். நிலக்கரி சுரங்கங்களில் போதுமான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளின்றி தொடர்ந்து நிலக்கரியுடன் வேலை செய்து வருவதால் உழைக்கும் மக்கள் உடல் ரீதியாக பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். நிலக்கரி சுரங்கத்திற்கு உள்ளே சென்றால் பிணம், வெளியே வந்தால் பணம் என்ற வேடிக்கையான சொல்லாடலும் மக்களிடையே காணப்படுகிறது. அந்த அளவுக்கு உயிரை பணயம் வைத்துதான் தொழிலாளர்கள் சுரங்கங்களுக்கு உள்ளே சென்று வேலை பார்க்கின்றனர். அது எந்த அளவுக்கு அபாயகரமானது என்பதை இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு பேரழிவு சுட்டிக்காட்டியது. 1975ஆம் ஆண்டு சஸ்னாலா நிலக்கரி சுரங்கத்தில் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது. அந்த சுரங்கத்திற்குள் பாறைகளை வெடிக்க வைத்து தகர்க்கும் போது ஏற்பட்ட அதிர்ச்சியினால் அருகிலிருந்த 6 பெருக்கெடுத்து அந்த வெள்ள நீர் சுரங்கத்திற்குள் புகுந்து 370 பேர் மரணித்தனர். அவர்களின் இறந்த உடல்களை கூட 26 நாட்கள் கழித்து அடையாளம் காண முடியாத நிலையில்தான் மீட்டெடுத்தனர். இன்றும் கூட ஒரு சுரங்கத்தை சரியான முறையில் பாதுகாப்புடன் பராமரிக்கவில்லை என்றால் எத்தகைய விளைவுகள், பாரதூரமான சம்பவங்கள் நிகழக்கூடும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஒவ்வொரு மனிதனும் ஆரம்பத்தில் தவழ்ந்து தடுமாறி பின்பு நடைவண்டியின் துணையுடன் நடைபழகி நாளடைவில் அதன் துணையின்றி சுயமாகவே நடக்க பழகிவிடுவான். அதே போலதான் நிலக்கரியும் ஆரம்ப காலகட்டத்தில் மனிதனின் விரைவான வளர்ச்சிக்கு உறுதுணையாக நின்ற அதேவேளை இன்று அதன் பயன்பாடு நம்மை மேலும் மேலும் ஆபத்திற்கு அருகே கொண்டு செல்கிறது. இதன் காரணமாக நிலக்கரி மட்டுமல்ல, டீசல், இயற்கை வாயு போன்ற சக்தி மூலங்களிலிருந்து விடுபட்டு மீள புதுப்பிக்கக்கூடிய புதிய வகையான சக்தி மூலகங்களை உலக மக்கள் கண்டறிந்து பயன்படுத்த வேண்டும் என்பது எமது தடம் நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் மக்களிடம் வைக்கும் கோரிக்கையாகும். அத்தகைய புத்துருவாக்கும் எண்ணங்களை நோக்கி மனித சமுதாயம் நடை போடும் என்றால் மனித குலமும் மிகவும் செழிப்பாக இருக்கும்.
பெட்ரோலிய தட்டுப்பாடு. ஒட்டுமொத்த உலகத்தை பற்றி பேசுவதை விடுத்து இலங்கையை பற்றி நாம் சற்று பேசிவிட்டு செல்லலாம் என்று நினைத்தேன். முழுவதுமாக வரிசையில் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலையில் எமது மக்கள் காணப்படுகிறார்கள். தினம்தோறும் தங்களுடைய அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வீதிகளில் வரிசையில் காத்திருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுடைய தேவை என்பது பூர்த்தி செய்யப்படவில்லை. காரணம், தட்டுப்பாடு நிறைந்த ஒரு நாடாக இப்பொழுது இலங்கை மாறி இருக்கிறது. ஒட்டுமொத்த அத்தியாவசிய தேவைகளுக்காக மக்கள் போராடி ஒவ்வொரு விடயங்களையும் பெற வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடன் சுமைக்குள் நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. இவ்வாறான விடயங்களை நாங்கள் அதிகமாகவே பேசியிருந்தோம். இருந்தாலும் ஒரு சில நாடுகளை உதாரணமாக கொண்டு ஒவ்வொரு விடயத்தை நாங்கள், அதாவது இலங்கையினுடைய நிகழ்கால நிலையை உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். கடந்த வாரம் ஜிம்பாப்வேயினுடைய வாழ்க்கையை வைத்து, அவர்களுடைய பொருளாதார நிலையை வைத்து இலங்கையினுடைய நிகழ்கால நிலையை உங்களுக்கு கூறியது போல இப்பொழுது இன்னும் ஒரு ஆப்பிரிக்க நாட்டை மையமாக வைத்து அந்த நாடு எப்படி சீரழிந்தது, பெட்ரோலியம் என்கின்ற ஒரு விடயத்தை கையில் எடுத்து அதனூடாக இலங்கை எப்படிப்பட்ட பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைத்தோம். அதனால்தான் ஆப்பிரிக்காவின் சொர்க்கபுரியாக மாறி இருக்க வேண்டிய ஜிம்பாப்வேயை பற்றி கடந்த வாரம் பார்த்தோம். இப்பொழுது நைஜீரியா என்கின்ற ஒரு நாடு எப்படி இருந்திருக்க வேண்டும், இன்று எப்படி இருந்திருக்கிறார்கள். அதாவது தங்களுடைய வளங்களை மிக சரியாக பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு நாடாக மாறி இருக்க வேண்டிய நைஜீரியா இன்று தன்னுடைய வளங்களினுடைய சுரண்டலை, அதாவது வளங்களை அவர்களே அழித்து நாட்டை அதல பாதாளத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். எண்ணெய் வளம் மிக்க மிக முக்கியமான ஒரு நாடாக நைஜீரியா, அதாவது 50 வருடங்களுக்கு முன்பாக காணப்பட்டது. 50 வருடங்களுக்கு பிற்பாக நிகழ்காலத்தில் மிக மோசமான நிலையை அடைவதற்கு காரணம் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த தலைவர்கள், மக்கள் எடுத்த தீர்மானங்கள், அதிகப்படியான ஆசைகளை அவர்கள் வளர்த்துக் கொண்டதால் வந்த விளைவுகள் என்கின்ற நமக்கு எது வசதி என்பதில் எது சரி என்பதை மறந்து விடுகிறோம் என்ற பிரபலமான ஒரு வரி உண்டு. பின் விளைவுகள் குறித்து எந்த பார்வையும் இல்லாமல் தற்போதைக்கு பிழைத்தால் போதுமென அப்போதைக்கு அங்கீகரித்த பல விடயங்கள் பலருடைய எதிர்காலத்தையே திருப்பி போட்டிருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டுமானால் எதை சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறோமோ பின்னாளில் நமக்கே தெரியாமல் அதை நாமே உருக்குலைத்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை. அப்படி அவ்வளவாக சொல்லப்படாத பல நைஜீரியா தலைமுறைகளின் ஆயுளை முடித்த கச்சா எண்ணெயின் கதையே இது. கிடைத்தது ஆயுள், போனது ஆயுள். நைஜீரிய மக்களின் பேராசை இப்படிதான் முடிந்தது. நைஜீரியா இயற்கையாகவே கச்சா எண்ணெய் கிடைக்கிற நாடு. முக்கிய தொழிலாக இப்போது இருப்பதும் கச்சா எண்ணெய் தான். ஆப்பிரிக்காவில் அதிக பெட்ரோல் உற்பத்தி செய்கிற நாடு நைஜீரியா. நைகர் டெல்டா பெட்ரோல் உற்பத்தியில் மிகவும் முக்கியமான ஒரு மாநிலம். நாட்டின் முக்கியமான ஆறு நன் அலையாத்தி காடுகளுக்கிடையே ஓடியது. அதை சுற்றி பல ஊர்கள் இருந்தன. 50 வருடங்களுக்கு முன்பு அதை சுற்றியுள்ளவர்களுக்கு அந்த ஆறுதான் எல்லாமே. மீன்பிடி தொழில் அப்போது முக்கிய தொழிலாக காணப்பட்டது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு கச்சா எண்ணெயை எடுக்க பல ஆயில் நிறுவனங்கள் நைஜீரியாவுக்கு படையெடுத்தன. அதற்கு முன்பும் நிறுவனங்கள் இருந்தன. ஆனால் மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் நிகழவில்லை. அனைவருக்கும் வேலை கிடைக்கும் என்பதால் மக்களும் அரசாங்கமும் அமோகமாக அவர்களை வரவேற்றார்கள். பல எண்ணெய் நிறுவனங்களும் தங்களுடைய தொழிலை தொடங்கினார்கள். பைப் லைன்கள் அமைத்து தொழிற்சாலைக்கு கச்சா எண்ணெயை கொண்டு சென்றார்கள். மக்களை விபரீதத்தின் பக்கம் கொண்டு சென்றதில் இந்த பைப் லைன்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. கொடூரமான பல பக்கங்கள் இங்கிருந்துதான் ஆரம்பித்தது. பெட்ரோல் நல்ல விலைக்கு விற்கப்படுவதை மக்கள் அறிந்திருந்தார்கள். பெட்ரோலிய நாடு என்பதால் கச்சா எண்ணெயிலிருந்து எப்படி பெட்ரோலை பிரித்தெடுப்பது என்பதை பலரும் அறிந்து வைத்திருந்தனர். இதற்கடுத்து நடந்த விபரீதத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு அங்கிருக்கும் அலையாத்தி காடுகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இங்குள்ள அலையாத்தி காடுகள் பல வழிகளை கொண்டவை. சுமார் 1000 சதுர கிலோமீட்டரும் கொண்டவை. அந்த காடு ஒரு குழந்தையை போன்றது. யாரை கொண்டு சென்று விட்டாலும் காணாமல் போய்விடுகிற அளவுக்கு பல வழிகள் காணப்பட்டது. காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கு கூட சிரமமான பணியாகத்தான் இப்போது வரை காணப்படுகிறது. நன்கு அறிந்தவர்களை தவிர வேறு யார் சென்றாலும் சுற்றலில் விட்டுவிடும் மாய பூமி அது. அதையொட்டிய பகுதியில்தான் எண்ணெய் நிறுவனங்கள் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் பைப் லைன்களை அமைத்திருந்தனர். பெட்ரோலின் விலை, அதிக லாபம் என்கிற விடயங்கள் மக்களை விபரீதத்தின் பக்கம் கொண்டு போய் நிறுத்தியது. படகுகளில் பெரிய பெரிய பெரல்களை எடுத்துக்கொண்டு பைப் லைன் பக்கமாக ஒதுக்கினார்கள். பைப் லைன்களை உடைத்து கச்சா எண்ணெய்களை பெரல்களில் நிரப்பினார்கள். ஒரு வகையில் இதுவும் ஓர் ஆபத்தான வேலைதான். ஆனால் இதைவிட ஆபத்தான வேலையை செய்ய துணிந்தார்கள். அலையாத்தி காடுகளில் பெரல்களை கொண்டு சென்று கச்சா எண்ணெய்களிலிருந்து பெட்ரோலை பிரித்தெடுக்க தொடங்கினார்கள். கச்சா எண்ணெய் முதல் தரமான எண்ணெயாக இருந்ததால் பெட்ரோலை பிரித்தெடுப்பது எளிதாக இருந்தது. கரணம் தப்பினால் மரணம் என்கிற வேலைதான் அது. ஆனால் பணம் நினைத்ததை விட அதிகம் கிடைக்கும் என்பதால் தீவிரமாக உழைத்தார்கள். கச்சா எண்ணெயை தீ மூட்டி கொதிக்க வைத்தார்கள். 6 மணி நேரம் கச்சா எண்ணெயை தீயில் கொதிக்க வைத்தார்கள்.
உடலில் எந்த உடையும் அணியாமல் மிக கவனமாக பெட்ரோலை பிரித்தெடுக்க தொடங்கினார்கள். பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் என 3 வகையான எரிபொருள்களும் கிடைத்தன. உண்மையில் கிடைத்தது ஆயில், போனது ஆயுள். நைஜீரிய மக்களின் பேராசை இப்படிதான் முடிவடைந்தது. 20 லிட்டர் கச்சா எண்ணெய் 10 லிட்டர் பெட்ரோலை கொடுத்தது. அங்கு வேலை செய்தவர்களுக்கு 1 மணி நேரத்திற்கு 15 யூரோக்கள் சம்பளமாக கொடுக்கப்பட்டது. இது அவர்களின் மற்ற வேலைகளை காட்டிலும் 3 மடங்கு அதிகம். இதை பார்த்து பலரும் இந்த விபரீத வேலைக்கு படகை எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். அலையாத்தி காடுகளில் கச்சா எண்ணெய் தயாரிப்பது அவ்வளவாக வெளியே தெரியாத வண்ணம் செயற்பட்டார்கள். அதற்கு சூழலும் இயற்கையும் அவர்களுக்கு ஒத்துழைத்தது. அரசோ இராணுவமோ அவர்களின் இருப்பிடத்தை கண்டறிவது அவ்வளவு கடினமான வேலையாகவும் காணப்பட்டது. அப்படியே இராணுவத்திடம் சிக்கிக்கொண்டாலும் பணத்தையும் பெட்ரோல் பேரல்களையும் கொடுத்து அவர்களிடமிருந்து தப்பித்தார்கள். ஏனெனில் பெட்ரோல் பத்தும் செய்யும். இது நைஜீரியாவுக்கும் பொருந்தும், நிகழ்கால இலங்கைக்கும் பொருந்தும். தயாரித்த டீசல் மற்றும் மண்ணெண்ணெயை உள்ளூரில் விற்பனை செய்தனர். பெட்ரோலுக்கு விலை அதிகம் என்பதால் பக்கத்து நாடான பெனின் நாட்டின் துறைமுக நகரமான போர்ட்டோ நோவாவுக்கு கடத்தி சென்று விற்பனை செய்தனர். பெட்ரோலை உற்பத்தி மட்டுமே செய்தவர்கள் கடத்தல்காரர்களாகவும் மாறினார்கள். கடல் வழியாகவும் சாலை மார்க்கமாகவும் பெட்ரோலை கடத்தினர். பைக்கில் 700 லிட்டர் பெட்ரோலை 14 கேன்களில் நிரப்பி தனி ஒருவராக எடுத்து சென்றனர். கொஞ்சம் சறுக்கினாலும் மரணம்தான். தவறி விழுந்து ஒரு தீப்பொறி கிளம்பினாலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எல்லாம் தெரிந்தும் பெட்ரோல் கடத்தும் வேலையை செய்ய பலரும் முன்வந்தனர். பெட்ரோல் கடத்துவது ஒரு திறனாகவே பார்க்கப்பட்டது. தவறி விழுந்தவர்கள் இறந்து போனார்கள். எண்ணெய் நிறுவனங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பினர். தனியார் பாதுகாவலர்களை நியமித்தார்கள். அரசுக்கு இது மிகப்பெரிய தலைவலியாகவும் மாறியது. இராணுவம் பெட்ரோல் தயாரிக்கும் இடங்களையும் மனிதர்களையும் தேடி வேட்டையை தொடங்கியது. ஆனால் அது அவ்வளவு சுலபமில்லை. அலையாத்தி காடுகள் அவர்களுக்கு மிகப்பெரிய சுமையாக காணப்பட்டது. பெட்ரோல் ஏற்றுமதியால் கடத்தல்காரர்களிடமும் மக்களிடமும் தாராளமாக பணம் புழங்க ஆரம்பித்தது. ஆயுதங்கள் வாங்கினார்கள். குரூரம் வளர்ந்தது. கொலைகள் நடந்தன. ஊரே ஆயில்மயமானது. உண்பது, உறங்குவது, வாழ்வது எல்லாமே ஆயில்மயமானது. வீடுகளில் பெட்ரோலை பிரித்தெடுக்க தொடங்கினார்கள். பேரல்களின் எண்ணிக்கை அதிகமாக பெட்ரோல் தயாரிக்க இடம் அதிகமாக தேவைப்பட்டது. தயாரித்த பெட்ரோலை பயன்படுத்தி காடுகளை அழித்தார்கள். பல ஏக்கர் காடுகளை தீயிட்டு கொளுத்தி அவர்களுக்கென ஒரு இடம் அமைத்துக் கொண்டார்கள். இப்படி பல கூடாரங்கள் அலையாத்தி காடுகளுக்குள் அமைக்கப்பட்டன. 50 வருடங்களுக்கு முன்பு செழிப்போடும் பச்சை பசேலென இருந்த ஆறுகளின் கதை உருமாறத் தொடங்கியது. பல வரலாறுகளில் குறிப்பிட்ட ஆறு முற்றிலும் அழிக்கப்பட்டது. ஆறுகளில் கச்சா எண்ணெய் முழுவதுமாக படர்ந்து கிடந்தது. பெட்ரோலை பிரித்து எடுத்து போக மீத கழிவுகளும் ஆற்றில் கொட்டப்பட்டன. ஆறுகளில் முற்றிலும் மீன்கள் இல்லாமல் போயின. 20 லிட்டர் கச்சா எண்ணெயிலிருந்து 10 லிட்டர் பெட்ரோல் பெறப்பட்டது. மீதி கழிவாக ஆற்றில் கொட்டப்பட்டது. ஆறு அழிக்கப்பட்டது. மீன்கள் இறந்தன. மீனவனும் சட்டவிரோதமாக பெட்ரோலை தயாரிக்க தொடங்கினான். சட்டவிரோத செயல்கள் கண்காணிக்கப்பட்டு தடுக்கப்பட்டன. இருந்த இயற்கை வளங்கள் அழித்தொழிக்கப்பட்டன. வேறு வழியில்லை. மனித இனம் ஒவ்வொரு இழப்பிற்கு பிறகும் ஒரு புதிய யோசனையை கையில் எடுக்கும். நைஜீரிய மக்களின் யோசனை மீண்டும் இயற்கையின் பக்கமே திரும்பியது. ஆறுதான் நாசமாகி இருந்தது. ஆனால் ஆற்றில் மணல் இருந்தது. கண்களை உறுத்தியது. ஆற்று மணலை எடுத்து விற்பனை செய்ய தொடங்கினார்கள். விலைக்கு வாங்க சிமெண்ட் கம்பெனிகள் முளைத்திருந்தன. ஆரோடு சேர்த்து மணலும் போனது. ஒரு தலைமுறையின் வாழ்க்கையும் கனவும் இப்படிதான் இல்லாமல் போனது. அரசு பெட்ரோல் தயாரிப்பவர்கள் மீதும் கிடங்குகள் மீதும் தாக்குதலை தொடுத்தது. பலருடைய உயிரும் பறிபோனது. தீவிர நடவடிக்கை காரணமாக சட்டவிரோத பெட்ரோல் தயாரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தப்பட்டது. 2016 முற்றிலும் சட்டவிரோதமாக பெட்ரோல் தயாரிப்பது தடை செய்யப்பட்டது. இதன்போது காலம் மீண்டும் தன்னை சீரமைத்துக் கொள்ளும் என்கிற நம்பிக்கை பொய்யானது. மக்கள் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப இயற்கை ஒத்துழைக்கவில்லை. இழப்புக்களை எல்லாம் கடந்து எல்லா தவறுகளையும் சரி செய்து மீண்டு வருவதற்குள் காலம் அடுத்த தலைமுறையை அம்மக்களின் கையில் கொடுத்திருக்கிறது. மீண்டும் முதல் வரிக்கு செல்லுங்கள். நமக்கு எது வசதி என்பதில் எது சரி என்பதை மறந்து விடுகிறோம். இப்படிதான் நைஜீரியா என்கிற ஒரு நாடு செழிப்பாக இருந்திருக்க வேண்டிய ஒரு நிலையில் மிகவும் மோசமான அவர்களுடைய நடவடிக்கையால் அந்த நாடு இன்று ஒட்டுமொத்த இயற்கை வளங்களையும் பறிகொடுத்து தவிக்கிறது. இது நாளை எமக்கும் ஏற்படலாம். இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகவே இன்றைய தடம் நிகழ்ச்சி இப்படியாக பரிணமித்தது.
இந்த பண மோசடி தொடர்பாக அடுத்த வாரம் உங்களோடு பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் நிகழ்காலத்தில் இடம்பெறுகின்ற இந்த மோசடிகள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் லவேந்திரன் ஜனநாயகன். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம்.